காளியம்மாள் பதட்டம் வேண்டானே. பதட்டம் இல்லம்மா, பதில் சொல்லுங்க. ஏங்க உங்களை பார்த்து எங்களுக்கு ஏங்க பதட்டம்? பேசுறேன் பார்த்து எங்களுக்கு பதட்டம் இல்ல, உங்களை பார்த்து எங்களுக்கு என்ன பதட்டம்? இன்றைய அரசியல் களத்தில் உண்மையிலேயே யாரை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பதட்டப்படுகிறது என்பது நீங்கள் எனக்கு பதில் சொல்வதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். இருங்க, நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அண்ணன், நான் ஒரு எடுத்துக்காட்டிற்காக நான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு நான் எப்படி சொல்றது, விளங்க வைப்பதற்காக சொல்லுவேன். இந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கான பதிலை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். எங்க அண்ணன் அறிவாளியா இல்லையான்னு தமிழ்நாட்டில் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று. இன்னொன்னு சொல்றேன், இந்த 1000 ரூபாய் பணம் உங்கள் மனைவி 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் போது இந்த 1000 ரூபாய் கூடுதலா வாங்கினா அது உண்மையிலேயே அவங்களுக்கு பயனற்றதா இருக்கும். உண்மையா? 1,20,00,000 குடும்பங்கள் தற்போதைக்கு நீங்கள் தகுதியுள்ள பெண்கள் என்று வரையறுத்து வச்சிருக்கீங்க. இதுல வராத குடும்பங்கள் இன்னும் 1 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. 2,20,00,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல உங்கள் வரையறைப்படி 1 கோடி பெண்கள் இல்லாமல் போனாலும் கூட நீங்கள் ஆட்சி செய்த இந்த 50 ஆண்டு காலத்தில் 1,20,00,000 குடும்பங்கள் நிற்கதியாக 1000 ரூபாய்க்கு மாதம் அல்லாடுகின்ற சூழ்நிலை இருக்கிறது என்று நான் சொல்லல, உங்கள் வாயாலே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஒண்ணு இருங்க, நான் பதில் சொல்றேன். அடுத்த கேள்வி கேளுங்க, இது பதில் சொல்றேன். 1,24,00,000 பேர் தான் அப்ளிகேஷன் போட்டாங்க. அப்ளிகேஷன் போட்ட அத்தனை பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. அப்ளிகேஷன் போட்ட மனைவி அப்ளிகேஷன் போடல. அந்த 1 கோடி பேர் அதுல வராங்க. அண்ணா இருங்க, 1,20,00,000 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. விண்ணப்பித்தவர்கள் என்ன இருக்கு? சரி, அவர் நீங்க ஒரு கேள்வி சொல்லிட்டீங்கன்னா பதில் பேசுறேன். சரி, அவர் பேசட்டும். அடுத்து 1,20,00,000 குடும்பத்துல கிட்டத்தட்ட நீங்கள் கொடுக்க அந்த முதல்ல ஒரு 7 மாதத்திற்கு நீங்க கொடுத்தீங்க. அப்ப 7,000 கோடி, அப்ப 1 லட்சம் 1 கோடி குடும்பத்துக்கு தான் கொடுத்தீங்க. அப்ப 7,000 கோடி. ஒரு உண்மையிலேயே ஒரு ஆக சிறந்த ஒரு அறிவாளி ஒரு பசிக்கு மீனை கொடுப்பானா, மீன் பிடிக்க கற்று தருவானா? பதில் சொல்லுங்க. 7,000 கோடி உங்கள் கைகளில் இருக்கிறது என்றால் ஒரு வட்டம் இருக்கிறது, ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு உட்பட்ட ஒரு வட்டம் இருக்கிறது, அல்லது ஒரு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறதுன்னா அங்க நிலம் வளம் சார்ந்த குறு தொழில்களை உருவாக்கி ஒரு நாளொன்றுக்கு 500 ரூபாய் உழைப்பிற்கேற்ற சம்பளம் கொடுப்பது சரியா, அல்லது 1000 ரூபாய் ஓட்டுக்கான முன்படமாக லஞ்சம் கொடுப்பது சரியா? நீங்க கேட்டதுனால ஒரு கேள்வி நீங்க கேட்டதுனால நிறைவு பெறல நான் முடிச்சு இல்ல, இந்த கேள்விக்காக நீங்க கூடுதல் விளக்கம் தரலாம். இது பொதுவாக பேசப்படுறது மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீனை கொடுக்காதீங்கன்னு. அமர்த்தியா சென் என்ன சொல்றாருன்னா, மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் உயிரோட இருக்கணும், அவனுக்கு மீன் கொடுக்கணும். 70 ஆண்டு காலமாக கற்றுக் கொடுக்கறீங்க. நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் பேசுறார். அமர்த்தியா சென் அவர்கள் அந்த குறுகிய காலத்திற்காக சொல்லிருப்பாங்க. இல்ல, குறுகிய காலத்துக்கு 50 ஆண்டுகளுக்கு இப்ப எழுதுனது இப்ப எழுதுனது 5 ஆண்டுக்கு முன்பு. எழுதுனதுக்கு நான் சொல்லல. ஒரு குறுகிய காலம் அவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள ஒரு 6 மாத காலம் ஆகும், அல்லது ஓராண்டு காலமாகும். அந்த காலம் வரைக்கும் அவன் பசியோடு இருக்க வேண்டாம் என்பதற்காக மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம். இல்லையா? 35-40 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு இப்பதான் நீங்க மீன் பிடிக்க நாங்க மீனை பசியா இருக்க கொடுக்கிறோன்ற எவ்வளவு பெரிய ஒரு குதர்க்கமான பதில் இது. நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த 1000 ரூபாய் பணத்தை விமர்சிக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கான ஒரு எண்ணம்னா, இந்த 1000 ரூபாய் காசு எங்கிருந்து வருது? போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு, மின்சாரத்துறை கடன்ல இருக்கு. இன்னும் அரசினுடைய துறை சார்ந்த நிறுவனங்கள் முறையாக நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு கடன் இருக்கு. ஒரே ஒரு துறை மட்டும் 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு ஒரு துறை இருக்கு. அது துறைக்கு பேர் என்ன தெரியுங்களா? மது விலக்கு துறை. ஆனா மது விற்பனை துறை. அது பேரை தயவு செஞ்சு மாத்துங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மது விலக்கு துறை. இருங்க, அந்த துறையிலிருந்து 45,000 கோடி எங்கிருந்துங்க வருது? வான பிச்சுக்கிட்டு கொட்டுதா? எந்த குடும்பங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்களோ அவங்க வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 400 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு 33 ரூபாய் கொடுக்குறீங்க. இன்னைக்கு கேளுங்க. இல்ல, சின்னதா இதோட கண்டினியூவேஷன் சுருக்கமா திரும்ப வரேன். காளியம்மாள் காத்துங்க. ஷானவாஸ் அண்ணா இருங்க, இதை நான் முடிச்சுக்கிறேன். ஒரு அமைச்சர், ஒரு மாண்புக்குரிய அமைச்சர், ஒரு கல்வி பிள்ளைகளுக்கான கல்வி முறைப்படுத்தப்படல மரியாதைக்குரிய அன்பு பொய்யாமொழி அவர்கள் சொன்னார், எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இல்ல, எல்லாரும் கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த பள்ளிக்கூடத்தை சீரம் 10,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்ற தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு அமைச்சர் பேசுறாருன்னு வச்சுங்களேன், அதை கூட நாங்க எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆனா ஒரு அமைச்சர் பேசுறார், ஒரு கோட்டரை வாங்கி வைத்துக் கொண்டு அதை பங்கிட்டு கொடுப்பதற்கான கூட்டாளிகள் இல்லாமல் 20 நிமிஷம் ஒருவர் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அதனால வரக்கூடிய தீபாவளியிலிருந்து நாங்கள் கட்டி கருதுகிறோம் என்று ஒரு அமைச்சர் பேசுறார். இன்னொரு அமைச்சர் இந்த சரக்கில் கிக்கில் என்னங்க நீங்க சரின்னு பேசுறீங்கன்னா
இது எப்படிப்பட்ட ஒரு அரசு நீங்க தான் சொல்லுங்க. ஷானவாஸ், தமிழ்நாடு தனி நாடு இல்லை. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று. தனிநாட்டில் நாம் தீர்மானித்து பேசுவதை போல சிந்திப்பதை போல நாம பேச முடியாது, சிந்திக்க முடியாது. எல்லா மாநிலங்களும் எப்படி இருக்கு, அதுல தமிழ்நாடு எப்படி இருக்கு என்றுதான் நாம ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லா மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு, குறிப்பாக வடமாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு, தமிழ்நாடு எது கேட்டாலும் தர மறுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு ஆணையின் மூலம் பழுதடைந்திருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்கள் அனைத்தும் இடித்து விட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும், அதற்கு இத்தனை ஆயிரம் கோடின்னு ஒதுக்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு 50 விழுக்காடை எட்டி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம், அதுபோல மாணவிகளுக்கு 1000, மாணவர்களுக்கு 1000, முதியோர்களுக்கு 1200, குடும்பத் தலைவிகளுக்கு 1000, கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு மேல மக்களுக்கு நேரடியாக பணம் போகுது. அது மீன் பிடிக்க கத்து கொடுக்கணுமா? மீன் பிடிக்க கத்து தான் கொடுக்கிறோம். நம்முடைய 50 ஆண்டு காலத்திற்கு மேலான கல்வி முறை என்பது கடைநிலையில் இருப்பவனுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டவனுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கிற மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிற கொள்கைதான். எத்தனை வருஷம் இன்னும் எத்தனை வருஷம் கத்து கொடுப்பீங்கன்னு 2000 ஆண்டு கால போராட்டம் சார். 50 வருஷத்துல தீக்கணும்னு சொல்றீங்க நீங்க. இதைத்தான் அவங்க சமூக நீதியா இடஒதுக்கீடு சொல்றாங்க. அப்ப அடுத்த 5 ஆண்டுல தீர்க்க முடியும். இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் இதைத்தான் கேட்கிறார்கள். சனாதனிகள் இடஒதுக்கீடு குறித்து என்ன கேட்கிறாங்க? எத்தனை வருஷத்துக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? எத்தனை வருஷத்துக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்க? இது எப்ப முடிவுக்கு வரும்? இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 ஆண்டுலயே அடுத்த நிறைவு பெற வாய்ப்பு இல்லை. அதானே தங்களின் வாக்குமூலம். இது ஒரு தொடர் போராட்டம். நான் என்ன சொல்றேன், கல்விக்கு எல்லா வகையிலும் நாம ஒரு கட்டணம் இல்லா கல்வி, அரசு கல்வி, கட்டாய கல்வி, தாய்மொழி வழி கல்வி என்று கல்வியில ஒவ்வொரு புதிய புதிய முன்னெடுப்புகளை எடுத்து நகர்வை கொடுத்து எந்த ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவங்க கல்விக்கு வர முடியாம, கல்விக்கூடத்துக்கு வர முடியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி முனைப்பு காட்டுறோம்ல, இது போல காட்டக்கூடிய இன்னொரு மாநிலத்தை காட்டுங்க, நம்ம விவாதிக்கலாம். தமிழ்நாடு போல் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிற, சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கிற, மொழி உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கிற, மாநில தன்னாட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிற, அந்த கொள்கையை விடாப்பிடியாக பேசுகிற, அதில் உறுதியாக நிற்கிற ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க, தாராளமா விவாதிக்கலாம்.